வணக்கம். இன்றைக்கி எள்ளு மற்றும் வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். எள்ளு மற்றும் வேர்க்கடலை உடலுக்கு தேவையான புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள், கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்க செய்யுது. இதயம், எலும்புகள் மற்றும் செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துது. சட்னிக்கு தேவையான எள்ளு சட்டியில் போட்டு வெடிக்கிற சவுண்டு கேட்குற வரைக்கும் வறுக்கணும். வெடிக்கிற சவுண்டு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த எள்ளை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடணும். அடுத்து எடுத்துருக்கிற எள்ளு அளவுக்கு நிலக்கடலையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துடணும். இதுவும் வறுபட்டதும் பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா பொரிய விடணும். காஞ்ச மிளகாயும் பூண்டும் பொரிஞ்சதும் இது கூடவே 20-25 போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதை அப்படியே ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம ஆற வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். வதக்கின வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், வறுத்த வேர்க்கடலை, எள்ளு எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ஒரு சின்ன துண்டு புளி, தேவைக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், சட்னி அரைச்சது இது மாதிரி கிடச்சிருக்கு. அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் சூடானதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி அதில் கொட்டி தாளித்து எடுக்க வேண்டியது தான். சட்னி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா சத்தானதாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.